அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் நல்லா ஈவினிங் டைமில் நல்லா சுட சுடன்னு டீ கடை மசால் வடை செய்யலாமா? வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம 1/4 கிலோ அளவு கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கோம். இப்போ பாருங்க, நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. எப்படி கொரகொரப்பா இருக்கு பார்த்தீங்களா? கடலப்பருப்பு நம்மளுக்கு முழுசாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் நம்ம அரைக்காம இப்படி கொரகொரப்பா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் கடலப்பருப்பு முழுசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் என்னன்னா ஃபுல்லாக பேஸ்ட்டாக நம்ம அரைக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இதெல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நிறைய பேர் இதில் பூண்டு தட்டி போட்டு செய்வாங்க, நிறைய பேர் இஞ்சி மட்டும் குட்டி குட்டி பீஸாக வெட்டி இதில் சேர்த்து செய்வாங்க. ஆனால் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இன்னைக்கு செய்கிறோம். கொஞ்சமாக பொடிசா நறுக்கின கருவேப்பிலை, இது கூட ஒரு 4 பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது, அதிகமாக சேர்த்திங்கன்னா சோம்பு வாசனை அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு குட்டி ஸ்பூனால் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு சிட்டிகை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையால். கடலப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் to 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே நம்ம அதிகமாக ஊற வைக்கும் போது அரைச்சோன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா உதிரியாக வராமல் ரொம்ப அப்படியே பேஸ்ட் மாதிரி தண்ணி லிக்விட் மாதிரி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால அதிகமாக நம்ம ஊற வைக்க வேண்டாம். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா சூப்பராக மொறுன்னு வரும். இதே மாதிரி நீங்கள் மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு அந்த கடலப்பருப்பை நல்லா கொரப்பாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு முறுமுறுப்பு தன்மை அதிகமாக வரும். ப்ளஸ் இதில் கடலப்பருப்பில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இது 2 தான் ரொம்ப முக்கியமான டிப்ஸு. இது இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம சட்னிக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போது சட்னிக்கு நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையில் பாதி அளவு தேங்காய் நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் இப்போ நம்ம 1 இன்ச்சு இஞ்சி இது துண்டு, ஒரு 4 to 5 பல்லு பூண்டு. உங்ககிட்ட பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 இல்லைனா 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இதில் ஒரு குட்டி மிளகாவா 4 பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு குட்டி பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நம்மளுக்கு நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே இதில் ஒரு சின்ன ஸ்பூனால் கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா நம்மளுக்கு வெடிச்சு வருது. இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சட்னி செஞ்சு ஆயிடுச்சு. இப்போ கடல வடை செய்கிறதுக்கு இன்னும் நம்ம என்ன செய்வோம்னா இப்படி எல்லாத்தையுமே ஒரு உருண்டை பிடிச்சி அழகாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கோம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு நம்ம கொஞ்சமாக இப்படி மாவு எடுத்து இப்படி போட்டோன்னா உடனே மேலே வரணும். இப்படி வந்துருச்சா கரெக்டான பதத்தில் தான் இருக்குது.
இப்போ நம்ம ஒரு வடையாக அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது அழகாக இப்படி கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்படி ஒரு லெவல் பண்ணிக்கலாம். உருண்டையாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி செஞ்சு இது இந்த கையிலேருந்து இப்படி மாற்றிட்டு நேராக நம்ம இந்த வடையை அதில் போட்டுடலாம். இப்படியே நம்ம ஒரு வடையாக போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். இதை கரண்டி போட்டு நம்ம கிண்ட வேணாம். 2 நிமிஷத்துல உங்களுக்கு கலர் மாறின மாதிரி தெரியுது அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இல்லை கலர் மாறல அப்படின்னா ஒரு நிமிஷம் பின்னையும் நம்ம வச்சு திருப்பிக்கலாம். சரியா? இப்போ பாருங்க 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம வடைலாம் நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிக்குது. இந்த பதத்துல இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது இன்னொரு பக்கமும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ நம்ம வடை பாருங்க எல்லாமே ஈவனா கரெக்டா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வடை எல்லாமே எடுத்துக்கலாம். நுரை எல்லாம் இப்படி கரெக்டா அடங்கி வருது அப்படின்னா நம்மளோட வடை வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம வச்சோம்னா எண்ணெய் இழுத்துக்கும். எவ்வளோ சூப்பரான கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா நம்மளோட வடை. எண்ணெய் இல்லாமல் கரெக்டாக நம்ம வடிகட்டி இதை எடுத்துக்கலாம். சில பேருக்கு இந்த வடை மொறுமொறுன்னு இருந்தால் பிடிக்கும். கொஞ்சம் வயசானவங்க ஆயிட்டாங்க, அதுக்கப்புறமா சாப்பிட முடியல அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் பிடிக்கும். சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் மொத்தமாகவும், நல்லா மொறுமொறுன்னு வேணும்னா நார்மலாக கொஞ்சம் சப்பையாக தட்டி போட்டோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ டக்குன்னு நம்ம டீக்கடை மசால் வடை என்னோட வீட்டு ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் நல்லா சுடன்னு வடையை சட்னியோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.